இன்றைக்கி மண்டே அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். 6:30 போல் தான் எழுந்திரிச்சோம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் காலேஜுக்கு போகல, லீவ் எடுத்திருந்தேன். ஸோ எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்களோட குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். என்றைக்கும் போலவே நானும் சச்சும் சேர்ந்து எங்களோட குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் பாப்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் நான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. நேற்றுக்கு நைட்டு பாப்பா ரொம்ப லேட்டாக தூங்கினதுனால இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்க லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. ஸோ நாங்கள் எங்களோட சமையல் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 8:45க்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து நாங்கள் சீக்கிரமாகவே அவங்கள ரெடி பண்ணி அனுப்பணும். அதனால் பாப்பாவை வந்து நான் வந்து சீக்கிரமாகவே போய் எழுப்பி அதுக்கப்புறம் அவங்களே ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள குளிப்பாட்டி அப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே ரெடி ரெடியாகி விளையாடிட்டு இருந்தாங்க. டெய்லி பார்த்திங்கன்னா நான் காலேஜுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் பாப்பா கிளம்பி போவாங்க. இன்றைக்கி நான் லீவ் எடுத்ததுனால பாப்பாவை நானே ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனலி வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சச்சு அவங்கள ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளம்பி பாப்பா போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய சச்சும் ரெடியாகி வெளியே கிளம்பணும். அண்ட் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இந்த கார்ட் செட் தான். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நானும் சச்சும் பார்த்திங்கன்னா கிளம்பி சச்சோட ஒர்க் ரிலேட்டடாக வெளியே போயிருந்தோம். அண்ட் மார்னிங் கிளம்பி போனோம். அண்டு ரொம்பவுமே ட்ராவல் கஷ்டமாக இருந்துச்சு. அண்டு ரிட்டன் வந்து ஈவினிங் தான் வந்திருந்தோம் வீட்டுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாக இருந்துச்சு. அண்ட் குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா சச்சு வெளியே ஷாப்புக்கு திங்ஸ் வாங்க போகிறதா இருந்தாங்க. அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க அவங்க கூட போகிறதுக்கு. அண்ட் ஒரு வழியாக சமாளித்து குட்டி பாப்பாவை நான் திரும்ப வந்து கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு எல்லா புக்ஸும் கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் புக்ஸுக்கு தான் ப்ரௌன் ஷீட் போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலி நான் வந்து பாப்பாவோட புக்ஸுக்கு எல்லாமே ப்ரௌன் ஷீட் போட்டு ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணி நேம்ஸ் எழுதி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரம் வந்து பாப்பாவை ஃப்ரீயாக விட்டாலே இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக வந்து நாசம் பண்ணிடுவாங்க. திங்ஸ் எல்லாம் அங்கேயே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஓரளவு முடிச்சுட்டு ஃபைனலி அவங்களோட திங்ஸையும் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடையும் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு பிக் ஷாப்பர் நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுசஸ் இருக்குது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு தான். இப்போல்லாம் நான் ஒழுங்காக பண்ணுறதே இல்லை. ஸோ ரொம்ப லேட்டாக தூங்குறது கிடையாது, சீக்கிரமாகவே தூங்குறேன். முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். அண்ட் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வீடியோஸ் வந்து அவ்வளோவா போடுறது கிடையாது. அண்ட் ஒர்க்கும் பண்ணுறதில்ல. ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. அது ரிலேட்டடாகவும் வீடியோஸ் போடணும். ஸோ நாளையிலேருந்து அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருக்கேன். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.